ரொம்ப போர் அடிக்குது. ஸ்கூல் வேற 2 நாள் லீவ் விட்டாங்க. பேசாம இந்த காரை எடுத்துட்டு எங்கேயாவது போய் சுத்தி பார்த்துட்டு வர வேண்டியதுதான். ரோஜா, பூஜா, ராகுல், மீனா, எல்லாரும் வாங்க. நான் ஒரு சூப்பரா ஒரு பிளான் வச்சிருக்கேன். சீக்கிரமா வாங்க. என்னண்ணா கூப்பிட்டுட்டே இருக்கே வர மாட்டேங்கிறீங்க? டே சிண்டு, என்னடா இது கார்ல ஏறி உட்காந்துட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்க? எங்கடா போக போறோம்? சீக்கிரம் சொல்லுடா. என்னால ஒவ்வொருத்தருக்கும் தனியா சொல்ல முடியாது ராகுல். நீ மத்தவங்களையும் கூப்பிடு, நான் சொல்றேன். ரோஜா, பூஜா, மீனா சீக்கிரம் வாங்கப்பா. சிண்டு நம்மளை எல்லாம் எங்கேயோ கூட்டிட்டு போறேங்கிறான். டே சிண்டு, நம்ம எல்லாரும் படத்துக்கு தானே போறோம். ஹாய் சிண்டு அண்ணா, நம்ம எங்கேயாவது கார்ல ஊர் சுத்தி பார்க்க போக போறோமா? அண்ணா நானும் வர்றேண்ணா, என்னையும் கூப்பிட்டுக்கோங்க. ஐயோ சிண்டு அண்ணா, நான் போய் சீக்கிரமா என்னோட சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டுமாண்ணா? ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சோட்டு. நம்ம ஒரே நல்ல ரிட்டர்ன் வந்துடலாம். ஏ ரோஜா, வா வா வா, சீக்கிரம் வா. எங்க அந்த பூஜா, மீனா யாரையும் காணோம்? டே சிண்டு, எல்லாரும் வந்துட்டாங்கடா. இப்பவாது தயவு செஞ்சு சொல்லு, நம்ம எங்க போக போறோம், எத்தனை நாள் தங்க போறோம்? தயவு செஞ்சு போற வழியில புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குடா, அதை பார்த்துட்டு போயிடலாமா? ராகுல் சொல்ற மாதிரி நம்ம இன்னைக்கு படத்துக்கெல்லாம் போறது இல்ல. எங்க ஸ்கூல்ல இருந்து என்ன சூப்பரான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்கப்பா. அந்த இடத்தையெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையில, அதனால தான் 2 நாள் லீவ் விட்டுருக்காங்க. உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த இடத்த காமிக்கலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வாங்க, இல்லாட்டி நானு, சோட்டு பாப்பா, ரோஜா மட்டும் போறோம். சரியா? சீக்கிரமா வந்து கார்ல ஏறுங்க. இப்ப கிளம்பினாதான் நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வர முடியும். டே சிண்டு, எந்த இடம்னு சொல்லாமல நாங்க வரமாட்டோம்டா. ஏ பூஜா, மீனா நீங்களும் போகாதீங்கப்பா. அவன் எந்த இடம்னு சொன்னதுக்கு அப்புறம் போலாம். சிண்டு கண்டிப்பா ஏதாவது நல்ல இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவான். அதனால நான் கண்டிப்பா சிண்டு நான் உன் கூட வரேன்டா. சிண்டு என்ன சிண்டு இது சூப்பரான இடம்னு சொல்றேன், ஆனா என்ன இடம்னு சொல்ல மாட்டேங்கிற. இட்ஸ் ஓகே சிண்டு, நான் உன்னை நம்பி வரேன். ராகுல், நீ இங்கேயே இருந்து பாட்டி கேட்டாங்கன்னா நாங்க எல்லாரும் வெளியில போயிருக்கோம்னு சொல்லிருச்சு ராகுல். யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கூட சேர்ந்து போறேன் நான் சொல்றீங்க. இருங்க இருங்க, பாட்டி வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாத்தையும் நான் பாட்டி கிட்ட மாட்டி விடுறேன். கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாட்டி கிட்ட திட்டு வாங்கத்தான் போறீங்க. ராகுல் அண்ணா, பாட்டி எல்லாம் எங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கண்ணா, இல்லாட்டி பேசாம இருங்க. சரி சரி, நீங்க கெஞ்சி கூப்பிடுறதுனால நான் வர்றேன். டே சிண்டு, உனக்கு கார் ஓட்டுறக்கெல்லாம் சுமாரா தானே தெரியும். உனக்கு கார் ஓட்ட முடியலன்னா நீ என்கிட்ட சொல்லுடா, நான் நல்லா வேகமா ஓட்டுக்குவேன். புரியுதா? அதெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவைப்படாது ராகுல். உன்னை விட நான் சூப்பரா கார் ஓட்டுவேன். டே சிண்டு, இது எலக்ட்ரிக் கார் தானே. போற வழியில சார்ஜ் இல்லாம நின்றுச்சுன்னா நம்ம என்னடா பண்ண முடியும்? பாதி வழியில எனக்கு தெரிஞ்சு நிக்க போகுதுடா சிண்டு. ஐயோ சிண்டு அண்ணா, ராகுல் அண்ணா சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இந்த கார் பாதி வழியில சார்ஜ் இல்லாம நின்றுமாண்ணா? இப்பவே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதேனா? நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. நம்ம இன்னைக்கு வெளியில போறோங்கிறதுனால நான் நைட்டோட நைட்டா ஃபுல்லா சார்ஜ் போட்டு தான் வச்சிருக்கேன். சரியா? வண்டி ஸ்லோவா தான் போகும், ஆனா எங்கேயும் நிக்காது. பயப்படாம வாங்க என் கூட. ஹை சிண்டு, என்ன சிண்டு இது திடீர்னு காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம்? அப்படின்னா நம்ம போற இடம் ரொம்ப தூரத்துல இருக்கா? சுத்தி முத்தி எந்த வீடும் இல்ல சிண்டு. நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. இதுதான் நான் சொன்ன பிளேஸ். இது என்னன்னு தெரியுதா? இதுதான் எங்க ஸ்கூல்ல கூட்டிட்டு போன பார்பி லேண்ட். ஹை சிண்டு, இதுதான் பார்பி லேண்டா? இத நான் படத்துல தான் பாத்திருக்கேன். அப்படின்னா போன மாசம் டூர் போனப்ப உங்க ஸ்கூல்ல இருந்து இங்க தான் கூட்டிட்டு போனாங்களா? என்ன சிண்டு இது நிறைய வீடு இருக்கு, ஆனா ஆளுங்களையே காணோம். நீங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா தானே தெரியும். இன்னும் உள்ள வந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். டே ராகுல், காரை ஓரமா நிறுத்திட்டு வாடா. இதுதான் பார்பி லேண்டா? சிண்டு சூப்பரா இருக்கு சிண்டு. என்ன சிண்டு இது? இந்த வீட்ல எல்லாம் ஆளே இல்ல, அந்த வீட்ல மேல ஒரு பார்பி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நடுவுல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான பார்பி. அதாவது இந்த பார்பிங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெட். அவங்க உள்ள குளிச்சு ரெடி ஆயிட்டு இருப்பாங்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இந்த ரைட் சைடுல இருக்காங்க பாரு, அவங்க எப்பவுமே இப்படித்தான் வெயில் காஞ்சிட்டே இருப்பாங்க. என்னடா இது வெளியிலேயே நிக்க வச்சிட்டு இருக்க? உள்ள போய் பாக்குறதுக்கு பெர்மிஷன் இருக்கா இல்லையா? ஹாய் சிண்டு, என்ன சிண்டு லாஸ்ட் மந்த் தானே வந்த, திரும்பவும் எங்களை பார்க்க வந்துட்டியா? ஹாய் பார்பி, என்னது இது? இடமே ரொம்ப டல்லா இருக்கு. என்னாச்சு உங்க எல்லாத்துக்கும்? இவங்களுக்கு எல்லாத்துக்கும் லீவ்ல ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் பார்பி லேண்ட பார்க்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். ஓ, பார்பி லேண்ட சுத்தி பார்க்கலான்னு வந்தீங்களா? டோன்ட் வரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்பி லேண்டே பிரைட்டா மாறிடும். சிண்டு அண்ணா நான் அது வரைக்கும் இந்த வீட்டை நல்லா சுத்தி பார்த்துட்டு இருக்கேன்னா, ப்ளீஸ்னா. ஏ சோட்டு, என்ன வீட்டை சுத்தி பார்க்கலன்னு அந்த பார்பியோட பெட்ல படுத்துட்டு இருக்க? அவங்களுக்கு தெரிஞ்சா கோவம் வந்துடும். நீ பேசாம கீழே இறங்கி வந்து கீழே நில்லு வா. டே ராகுல், அவங்களுக்கெல்லாம் சுத்தமா கோவமே வராதுடா. உனக்கு தெரியாதா? பார்பிஸ்க்கு எப்பவுமே கோவமே வராது. சிண்டு, அப்படின்னா இந்த வீட்ல இருக்கிற பார்பி வர வரைக்கும் நான் இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன் சிண்டு. இங்க இருக்கிற எல்லா வீடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹை பார்பி, உங்க பேர் என்ன? உங்களை பார்க்கறதுக்கு சினிமால வர்ற மாதிரியே கியூட்டா இருக்கீங்க. சிண்டு, நீ சொன்னது கரெக்ட் தான். இங்க இருக்கிறதுலே வச்சே இந்த மிடில் இருக்கிற பார்பி வீடு தான் சூப்பரா இருக்கு சிண்டு. அதுல இருக்கிற பார்பி எப்ப சிண்டு வருவாங்க? அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இடமே பிரைட் ஆயிரும்னு சொன்னேன், ஆனா அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க.
ரோஜா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அந்த பார்பி 1 ஹவருக்கு ஒன்ஸ் குளிப்பாங்க தெரியுமா? நீங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வருவாங்க. அவங்க வெளியில வரும்போது பாட்டு சத்தம் கேட்கும் பாருங்க. சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கால் வலிக்கும், நீங்க இந்த சோஃபால ஏறி உட்கார்ந்துட்டு இருங்க. அவங்க வந்தோடனே நானே சொல்றேன். நீ சொன்னது கரெக்ட் தான் சிண்டு. எங்கேயோ பாத்ரூம்ல ஷவர் ஓபன் பண்ணி விட்டுக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. ஒருவேளை அந்த பார்பி தான் குளிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா பூஜா, நான் தான் சொன்னேன்ல, நம்ம பார்பி டால் எல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிக்க வைக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த பார்பிஸும் 1 ஹவர் ஒன்ஸ் குளிச்சுட்டு எப்பவுமே புது ட்ரெஸ் போட்டுட்டு ஏதோ ஃப்ரெஷ்ஷா பாட்டு தான் கேக்குதுடா, வருவாங்க. பாட்டு டேய் சத்தம் சிண்டு, கேக்குது. நீ சொன்ன மாதிரி ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது. பாட்டு ஸ்டார்ட் ஆனோனே இந்த இடமே ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு சிண்டு. வாவ், சூப்பரா இருக்கு. இப்பதான் பார்பி லேண்ட பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு சிண்டு. அவங்க வர போறாங்களா? எல்லாரும் கொஞ்சம் மேல பாருங்க. டே சிண்டு, அங்க பாருடா, அந்த பார்பி மேல மொட்டை மாடியில் நின்னுட்டு இருக்காங்க. குதிச்சிருவாங்களாடா? ஹாய் பார்பி, ஹாய் சிண்டு, ஹாய் ராகுல். எல்லாரும் பார்பி லேண்ட பார்க்க வந்தீங்களா? ஏ பூஜா, நான் சொன்னேன்ல, இவங்க தான் இந்த சென்ட்ரல் வீட்ல இருக்கிற பார்பி. இவங்க தான் இங்க இருக்கிற எல்லா பார்பிக்கும் ஹெட்டுப்பா. அவங்க இப்ப எப்படி கீழே பறந்து வர்றாங்கன்னு மட்டும் பாருங்க. வாவ், சிண்டு உண்மையாவே இவங்க படத்துல வர மாதிரியே இருக்காங்க. ஹாய் சிண்டு, ஹாய் ரோஜா, ஹாய் பூஜா, ஹாய் ராகுல். எல்லாரும் பார்பி லேண்ட் பார்க்கலான்னு வந்தீங்களா? டே சிண்டு, என்னடா இது? இவங்களுக்கு நம்ம எல்லாத்தோட பேரும் சூப்பரா தெரிஞ்சிருக்கு. யூர் ரைட் ராகுல். எனக்கு உங்க எல்லாத்தோட பேரும் நான் உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுவேன். நீ கூட பார்க்கறதுக்கு நல்லா ஸ்மார்ட்டா இருக்கையே. ஹாய் ரோஜா அண்ட் பூஜா, வெல்கம் டு பார்பி லேண்ட். இவங்களை பார்க்கறதுக்கு அப்படியே பார்பி படத்துல வர மாதிரியே இருக்காங்க. Dress கூட அதே மாதிரி இருக்கு சிண்டு. ஹாய் பார்பி, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால தான் பார்பி லேண்டையும் உங்களையும் பார்க்கறதுக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரு வேணாலும் எங்க பார்பி லேண்டா எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். பார்பி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க மேல இருந்து கீழே ஸ்டெப்ஸ்ல இறங்கி வராம அப்படியே பறந்து தானே வரீங்க. நாங்களும் அந்த மாதிரி வரலாமா? நோ நோ நோ, பார்பிஸ்க்கு மட்டும் தான் அந்த பவர் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரி இறங்கி வந்தீங்கன்னா உங்க கால் உடைஞ்சு போயிடும். சிண்டு, அவங்க தான் பார்பி லேண்டை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் போய் அவங்க வீட்டை சுத்தி பார்க்கறேன் சிண்டு. போய் சுத்தி பாரு பூஜா, அவங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஓகே கிட்ஸ், நீங்கள் இந்த பார்பி லேண்டில் எந்த வீட்டை வேணாலும் சுற்றி பார்க்கலாம், எந்த பொருளை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சீக்கிரமாக போய் கென்னை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னது இது? கென்னை மீட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. சிண்டு, எனக்கு பார்பியை தான் தெரியும், கென்னை தெரியாது. என்ன ரோஜா நீ கென்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கியே? கென்னு தான் அவங்களோட ஃப்ரெண்டு. பார்பி அண்ட் கென் எப்பவுமே அவங்க ஒன்னா தான் இருப்பாங்க தெரியுமா? கென்னுக்கு பார்பினா ரொம்ப பிடிக்கும். டே சிண்டு, என்னடா இது? இங்க நடுவுல ஒரு சேர் போட்டிருக்காங்க. இந்த சேரை கீழே இறக்கி போடு. டேய் ராகுல், என்னடா இது? வீட்ல பண்ற மாதிரியே எல்லாத்தையும் தள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுடா. பார்பி லேண்ட்ல எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். சரி, இருங்க, நீங்க கீழே நின்னே பார்த்துட்டு இருக்காதீங்க. எல்லாரும் இப்ப மேல வாங்க. இங்கிருந்து பாத்தீங்கன்னா மொத்த பார்பி லேண்டும் சூப்பரா தெரியும் தெரியுமா? சிண்டு, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நீ வேணா எல்லாரும் சேர்ந்து பார்பி லேண்டில் ஒரு 2 days தங்கிட்டு போங்களேன். எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏ மீனா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்களா? நம்மள வேணும்னா பார்பி லேண்ட்ல ஒரு 2 நாள் தங்கிட்டு போக சொன்னாங்க. மீனா, உனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீ அங்கேயே தங்கிக்கிறியா? சிண்டு, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு பார்பி லேண்டில் இன்னைக்கு நைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டி இருக்கு. நம்மளுடைய பார்பிக்கு பர்த்டே, 21st பர்த்டேங்கிறதுனால நாங்கள் எல்லாரும் கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாவ், சிண்டு அண்ணா, இங்கிருந்து பார்க்கறதுக்கு பார்பி லேண்ட் ரொம்ப அழகா இருக்குண்ணா. சூப்பரா இருக்குண்ணா. அங்க பாருங்க, ஸ்விம்மிங் பூல் தெரியுது, எல்லாமே இருக்கு. அண்ணா, அவங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 2 days இங்க ஸ்டே பண்ணிட்டு போலாம்ண்ணா. டே சிண்டு, பார்பிக்கு பர்த்டேனா பார்ட்டி எப்படிடா இருக்கும்? என்னடா இது? பார்பி லேண்ட்ல யாருமே இல்ல. டேய் ராகுல், இன்னைக்கு நைட்டு பார்ட்டின்னு சொல்லியிருக்காங்கல்ல, பார்பி கென்னுன்னு எல்லாரும் வந்துருவாங்கடா. இந்த இடமே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்க போகுது. நம்ம ஒண்ணு பண்ணலாம், இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணி அந்த பார்ட்டியை நல்லா அட்டன் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு காலையில போய்க்கலாம். சரியா? அங்க பாரு, பார்பி வந்துட்டாங்க.